அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் உங்களை மௌனத்தை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. இந்த வருஷம் இந்த மௌனத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இந்த வாயிலா ஜீவன் நாய் படுத்துட்டு இருக்குது. ஒரு இடத்துல கோவில் வாசப்படியில் படுத்துருக்குது. ஒரு கோவிலில் ஒரு பெரிய பக்தர், ஒரு தன்னை எல்லா ஞானத்தை உணர்ந்த ஒரு பக்தர் இறைவனை போய் உள்ள வழிபாடு பண்ணிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்காரு. அப்போ வர வழியில நாய் படுத்திருக்கிறத பார்த்துட்டு அவருடைய ஆடை அதுல படக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் லைட்டா அது விலகி பிடிக்கிறாரு. அதை பிடிச்சிட்டு விலகி போறாரு. அப்போ அந்த ஞானிக்கு அந்த மௌனத்துல அந்த நாய் பார்வையாலையும் ஏதோ ஒன்று சொல்லுதுன்றத அவரால் உணர முடியுது. அப்போ அது திரும்பி பார்க்கும்போது அந்த நாய் நான் படுத்திருக்கேன் அமைதியா, என்ன நீ ஒரு ஜீவராசியா கூட மதிக்காம நான் அது பட்டா உன் உடம்பு அழுக்காயிடும் நினைக்கிறேன். அப்ப நீ எதுக்காக உள்ள போய் தெய்வத்தை கும்பிட்டுட்டு வர? அந்த உள்ள இருக்க தெய்வம் உன்னுடைய மனசுல இருக்க அழுக்க நீக்கலையா? அப்ப நீங்க உள்ள இருக்கிற தெய்வத்தை கும்பிட்டும் அழுக்க நீங்காம ஜீவராசிகள் எல்லா ஜீவராசிகள்லயும் இறைவன் இருக்காருன்றதை மறந்துட்டு நீ என்ன விலகி போறது இது ஒரு நல்ல ஒரு செயலா? இதுக்கா நீங்க கோவிலுக்குள்ள போய் கும்பிட்டுட்டு வர? எல்லா ஜீவராசிகள் உள்ளேயும் இறைவன் இருக்கார் என்றதை உணர முயற்சி செய்யாத நீ எந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணாலும் அந்த இறைநிலை அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது அப்படின்றது சொல்றதா அவரால் உணர முடியுது. உடனே அந்த வாயிலா ஜீவனை நோக்கி மன்னிப்பு கேட்டு, இந்த மாதிரியான தவறுகளை நான் இனி செய்ய மாட்டேன், எனக்கு ஞானத்தை வழங்கின உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விலகி செல்றார். அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையோட பயணத்திலையும் நிறைய பேரோட மனசை பாதிக்கிற மாதிரி சில செயல்களை செஞ்சிடறோம். செஞ்சுட்டு அது நம்ம எந்த விதத்திலையும் நம்மளுக்கு ஒரு நம்ம செஞ்ச மாதிரியே நினைக்காம நம்ம ஏதோ நல்லதே செஞ்ச மாதிரி நினைச்சிட்டு நம்மளோட வாழ்க்கையில பயணிக்கிறோம். அது ரொம்ப தவறு. நம்ம சுற்றி இருக்கிற ஜீவராசிகள் எல்லா மனிதர்கள் அனைவரையும் நம்மள மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு மனிதர்களா நம்ம நினைக்க முயற்சி செய்தாலே நம்ம அந்த இறைவனுடைய எல்லாவித அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு ஒரு உன்னதமான ஒரு மனிதரா உருவாகிறதுக்கு வாய்ப்பா அமையும். ஸோ சுற்றி இருக்கிற ஜீவனவாசிகளையும் மரம் செடி கொடிகளையும் அனைத்து அந்த பிரபஞ்சத்தை நீங்க உணர செய்ய முயற்சி செய்யும் போது இறைவனோட நீங்க பயணிக்க முயற்சி செய்யறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணணும்னு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.